Good afternoon. Today lunch chicken குழம்பு chicken gravy அப்படியே நல்ல மசாலா போட்டு செய்வா வித் ப்ரோக்கோலி வறுவல் ஆம்லெட் அப்பளம் 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 சாப்பிடுறோம் 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 அப்பளம் சாப்பிடுறோம். ஆஹா என்ன காம்பினேஷன். ஆஹாஹாஹா என்ன கிரேவிங்க சூப்பர். வித் ரசம் பருப்பு ரசம் சிக்கன் கிரேவி அப்படி இருக்குங்க. அருமையான டேஸ்ட் சிக்கன் கிரேவி. இன்னைக்கு அஜித் சாரோட அம்மா இறந்துட்டாங்க. காலையில் தான் என் பிரதர் மெசேஜ் போட்டான். அதுக்கப்புறமா டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி அவங்களோட நான் ரேஸுக்கு போகிறதுக்கு இருந்தேன் ஃப்ரான்ஸுக்கு. கேட்டவுடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இல்லை ஒரு வாரமாக இருந்தாங்க. அதுக்காக தான் ஒரு வாரம் வந்துட்டு போனார். ஒரு 1 வீக் இருந்தார். முந்தானே தான் ரேஸ் கிளம்புனார். மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க. வயசாகிடுச்சு அவங்களுக்கு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தார். அவங்க அம்மா இருந்தார். மனித நேயம்னா எப்படின்னா, மனுஷனுக்கு பர்சனலாக தெரியும். எங்கே பார்த்தாலும் ஒரு செலிப்ரிட்டியாவோ பெரிய ஸ்டார் மாதிரியோ, ஷாலினியும் சரி அவரும் சரி எங்களை அவ்வளோ இதுவாக நடத்துவாங்க. அது இந்த இடத்துல நான் பீத்தலுக்காகலாம் சொல்லலை. பட் சச் அ பியூட்டிஃபுல் சோல் அவங்க 2 பேருமே. அஜித்தும் சரி ஷாலினியும் சரி ரொம்ப ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங்ஸ். அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கணும். கிரவுண்டடாக இருக்கிறது, மனுஷனில் மதிக்கிறது, அதெல்லாம் அந்த மனுஷங்கிட்டலாம் இதெல்லாம் அப்படி பார்த்துருக்காரு. நான் இங்கே லண்டனில் அவரோடலாம் வெளில போகும்போதெல்லாம் அவர் அப்படி இருக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா வளர்ப்பு தானே காரணமாக இருக்கும். அதனால தான் இந்த ஞாபகப்படுத்திக்கு இதில் ரேஸ் அதுக்கு தான் நான் போகிறதா இருந்தேன். பாவம் இறந்துட்டாங்க. ரொம்ப முடியாமல் தான் இருந்தாங்க. ஒரு 2 வாரமாக முடியாமல் தான் ஹாஸ்பிட்டல் வீடு தான் இருந்தார். இறந்துட்டாங்க. டீப் கண்டோலன்ஸ். சாரி டு ஹியர். சாப்பிடும்போது சொல்கிறதுக்காக இல்லை, இப்போ தான் ஞாபகம் வந்தது. மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. இல்லை மறந்துட்டேன். பட் பிறப்புன்னு ஒன்று தான், இறப்புன்னு ஒன்று இருக்கும் தானே. ஒன்றுமே செய்ய முடியாது. இதையும் கடந்து போகும். அவ்வளோதான் வாழ்க்கை. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூ தான். காட் பிளஸ் யூ.